ச்சே, கடையே ஓட மாட்டேங்குது. அப்பப்போ தான் எவனாவது ஒருத்த வரான். என்ன பண்ண வேணும்? கோலப்பொடியா? இந்த கோலப்பொடியை டெய்லியும் 1 கிலோவுக்கு வாங்கினாலே ரேட்டு அதிகமாக போட்டு சொல்லிடுவேன். என்ன பண்ணுறது? 1/2 கிலோவா வாங்குறானுங்க. இதோ தரேன் மேடம். ஒன்றும் இல்லை, இதோ தரேன். இதோ தரேன் மேடம். இந்த கோலப்பொடி இருக்கே, இந்த கோலப்பொடியாக போட்டால் ச்சே, நம்ம என்ன பண்ணுறது? நமக்கு இதுதான் வியாபாரமாக போதே. என்ன இது கம்மியாக தான் இருக்குது. இதுதானே 1/2 கிலோ நீ தான் காட்டுது. கஸ்டமர்கிட்ட வேணால் ஏமாற்றிடலாமா? ஏமாற்றிடலாம். இதுதான் நமக்கு தேவை. கஸ்டமர்கிட்ட ஏமாற்றி காசு நிறையாவே வாங்கிடலாம். இன்னொன்றுக்கு அவங்க நிறைய காசு தர போகிறாங்க. ஐயோ ஜாலியாக இருக்குது. அந்த ரப்பர் பேண்ட் டப்பா எங்க? அது இருக்குது. பொட்டலத்தை கட்டி கொடுத்துட வேண்டியதுதான். கட்டியாச்சு. பொட்டலாம் நல்லாவே கட்டியாச்சு. நல்லா பொட்டலம் கட்டியாச்சு. இப்போ இதை எடுத்து போய் கொடுக்க வேண்டியதா? மேடம் இந்தாங்க மேடம், நீங்கள் கேட்ட இது கோலப்பொடி. தாங்க. எவ்வளோ ஆச்சு? 1/2 கிலோ தான் கேட்டேன். எவ்வளோ ஆச்சு? இதோ சொல்கிறேன். எவ்வளோ சொல்லலாம்? 100 சொல்லலாமா? 100ல கம்மியாக இருக்கே. 500 சொல்லலாம். அதான் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 100 போட்டு 600. மேடம் 600 ஆச்சு மேடம். என்ன 1/2 கிலோ கோலப்பொடி இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க நீங்கள்? மேடம் விலையெல்லாம் ஏறி போச்சு மேடம். இப்போ போய் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? என்ன நீங்கள்? சரி இந்தாங்க போங்க. இனிமேட்டு இந்த கடைக்கே வரமாட்டேன். சரியான வேஸ்ட்டு கடை இது. என்னது வேஸ்ட்டு கடையா? நம்ம கடையை பார்த்து இந்த பொம்பளை என்ன வேஸ்ட்டு கடைன்னு சொல்லிட்டு போகுது. என்னமோ ஒன்று, நமக்கு லாபம் தானே. இன்றைக்கி எப்படியோ 600 நம்ம எப்படியோ சம்பாரிச்சாச்சு. அதே மாதிரி டெய்லி ரேட்டை ஏற்றி சொல்லிடலாம் நம்ம. அப்புறம் மக்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோக்காண்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.